ஸோ இந்த வீடியோவில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு ஃபண்டோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். லார்ஜ் கேப்னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ், அடுத்த 150 கம்பெனிஸ் மிட் கேப். லார்ஜ் அண்ட் மிட் கேப் பண்ணும்போது 250 கம்பெனி யூனிவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து இவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. வெறும் ஒரு 1000 ருபீஸ் எஸ்ஐபி அக்டோபர் 8ஆம் தேதி 1995. ஸோ 31 வருஷம் கம்ப்ளீட் ஆக போது ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ வெறும் 1000 ரூபாய் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3,69,000 முதலீடு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட உங்களோட ஃபண்டு வேல்யூ இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,14,00,000. குறைஞ்சது 4 வருஷம் 5 வருஷம் முதலீடு பண்ணுவோம். ஏன்னா நடுவில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா ஸ்ட்ரெச் ஆகும், மார்க்கெட் குறைஞ்சதுன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தீங்க 95 அப்படின்னா இப்போ உங்ககிட்ட 1.5 கோடி ரூபாய் 1.49 crores இந்த ஃபண்டில் கிடைச்சிருக்கும். என்னதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வீடியோ தேடி பார்த்தாலும் இன்னமும் மியூச்சுவல் ஃபண்டை நம்பலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, போட்டவங்களுக்கே இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து 2 இயர்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது இது கண்டினியூ பண்ணலாமா, என்ன பண்றது, இல்லை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணலாமா இப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்க ஒரு ஃபண்டோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 30 வருஷம் இருக்கிறதுக்கான ட்ராக் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இது எப்படி அனலைஸ் பண்ணலாம், இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா நிப்பான் இந்தியா விஷன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இது என்னன்னா, நிப்பான் இந்தியான்றது இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸா இருந்தது. இதுலயும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ் கம்பெனியை இன்னொரு கம்பெனிக்கு மாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் மாறவே இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஒரு கம்பெனி 30 வருஷமா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்னு இருக்கும். கம்பெனி மாறினாலும் உங்க போர்ட்ஃபோலியோ அதே தான், உங்க அந்த மெயின்டைன் பண்ற ஃபண்ட் மேனேஜர் மாறினாலும் அந்த என்ஏவி கண்டினியூட்டி இருக்கு, நீங்க போட்ட பணத்தோட வேல்யூவேஷன்ஸ் அப்படியே தான் இப்பயும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஒன்னொன்னா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரி, இந்த ஃபண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னா, லார்ஜ் அண்ட் மிட் கேப். அதாவது லார்ஜ் கேப்னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ், அடுத்த 150 கம்பெனிஸ் மிட் கேப். ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் பண்ணும்போது 250 கம்பெனி யூனிவர்ஸ் இருக்கு. அதுல இருந்து இவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. இன்னொன்னு, இவங்க லார்ஜ் கேப்ல இவ்வளவு பர்சன்டேஜ், மிட் கேப்ல இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும்னு கிடையாது. காம்பினேஷன்ல மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து என்ன வேணா வச்சுக்கலாம். இவங்களோட ஓவரால் ஏயுஎம் சைஸ், அதாவது எவ்வளவு அசெட் மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 7,200 கோடி ரூபாய்க்கு மேல இவங்களோட ஏயுஎம் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.54%. இது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங் கேப்பே பாத்தீங்கன்னா 2.5% வரைக்கும் செபி கொடுக்குறாங்க. இவங்க வந்து 30 வருஷம் கழிச்சு 1.54% அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இது 100 ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா 1.5 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு மீதி ரூபாய் ஃபுல்லா முதலீடு ஆகுது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் இவங்களுக்கு லார்ஜ் கேப் ஓரியன்டா, அதாவது 57% ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் முதலீடு பண்ணிருக்காங்க. ரிமைனிங் வந்து மிட் கேப் முதலீடு பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஓவர் டைவர்சிஃபைடு, ஆக்டிவா பார்த்துக்கிட்டு சர்ன் பண்ண முடியுது இவங்களால அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ரிலேட்டடா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸ் முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாவே பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதோட ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 ருபீஸ் எஸ்ஐபி அக்டோபர் 8ஆம் தேதி 1995. ஸோ 31 வருஷம் கம்ப்ளீட் ஆக போது ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ வெறும் 1000 ரூபாய் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3,69,000 முதலீடு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட உங்களோட ஃபண்டு வேல்யூ இந்நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 1,14,00,000. யோசிச்சு பாருங்க, 30 வருஷம், 30 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு, யாரோ ஒருத்தர் தெரியாம போட்டு விட்டாரு, கண்டினியூ ஆகுதுன்னா இவ்வளவு அமௌண்ட் இருக்கும். எங்க அப்பா இன்னமும் ஃபீல் பண்ண ஞாபகம் இருக்கு. இது ஏதோ எல்ஐசி போட சொன்னாங்க, இது ஏதோ இன்சூரன்ஸ் போட சொன்னாங்க அப்படின்னு நானும் 20 வருஷமா கட்டினேன். ஆனா கையில கிடைச்ச அமௌண்ட் ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபேமிலியில சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சேவிங்ஸ். அது என்ன இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் அவங்க கொடுக்குற 6%, 7% இல்ல 10% சேவிங்ஸ் இவ்வளவு வருஷம் கழிச்சு கிடைக்கும் போது அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கம்மியா தான் இருக்கும், பெருசா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் அமௌண்ட் 10 வருஷத்துல 20 வருஷத்துல நிறுத்தாம 30 வருஷமா கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா இப்போ உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்க தெரிஞ்ச மாமா யாராவது 60 வயசு கிட்ட இருக்கு, 30 வருஷமா கட்டியிருந்தாங்கன்னா 1,14,00,000. இந்த அமௌண்ட் அப்படியே நீங்க எஸ்டபிள்யூபி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா மாசம் 60,000 வரும். உங்களோட லைஃப் டைம் அடுத்த 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதோட அப்ரிஷியேட்டும் ஆகும். அந்த 1.25 லட்சம்ன்றது 1,14,000 இன்னும் இன்க்ரீஸ் ஆகி 20 வருஷம் கழிச்சு மேபி 2 crore 3 crore ஆயிருக்கும். உங்களோட இயர்லி வித்ட்ராயலும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான ஃபினான்ஷியல் அசெட்டாவும் கொடுத்துருக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, வெறும் 1000 ருபீஸ்ல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இப்ப கிடைச்சிருக்கும். சரி, இது பாஸ்ட பத்தியே பேசுறீங்களே அப்படின்னு
அப்படின்னா பாஸ்ட்டை பற்றி பேசும்போது தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபண்டோட வேல்யூ எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த எஸ்ஐபி இன்க்ரீஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுதா? இப்போ உங்களுக்கு 25-30 வயசு ஆகுதுன்னா நீங்களுமே யோசிச்சு பாருங்க எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்றது. இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் தைரியமா முதலீடு பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து ரெகுலர் எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இந்த கான்செப்ட் வந்து 95ல இருந்துச்சான்னு எனக்கும் தெரியாது. பட் ஆனா வருஷத்துக்கு 10%. இந்த வருஷம் ₹1000, அடுத்த வருஷம் ₹1100, அதுக்கு அடுத்த வருஷம் ₹1210 இப்படின்ற போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க 31 வருஷத்துல 3,69,000க்கு பதில் கிட்டத்தட்ட 21 லட்சம் மேல கட்டிருப்பீங்க. ஸ்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இல்லையா? கையில இருக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2 கோடி கிட்ட. வருஷம் ஏத்துறீங்க அதே டைம் பீரியடு. ஆனா 1,14,00,000 இல்ல, 1,98,00,000, 2 கோடி கிட்ட உங்க கையில இருந்திருக்கும். அண்ட் இது எதுவுமே வந்து ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் மாதிரியோ இவ்வளவு கிடைக்குது நீங்களும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. பாஸ் டேட்டா தான் நாங்க பெர்ஃபார்மன்ஸா காமிக்க முடியும். அதுதான். சோ இதுவே வந்து நிஃப்டி 250 கம்பேர் பண்ணும்போது 2005ல இருந்து தான் இந்த நிஃப்டி 250 இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1-1.5% டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதனால தான் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். சோ இதுவே இன்னொரு 10 வருஷம் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா அப்பயும் 1% டிஃபரன்ஸ்ன்றது 30 இயர்ஸ்ல மிகப்பெரிய டிஃபரன்ஷியல் அமௌண்ட்டாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க முதலீடு பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து பார்த்து முதலீடு பண்ணலாம். சரி, இதுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வராதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ரோலிங் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா யூசுவலா என்கிட்ட யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் குறைஞ்சது 4 வருஷம் 5 வருஷம் முதலீடு பண்ணணும். ஏன்னா நடுவுல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா ஸ்ட்ரெச் ஆகும், மார்க்கெட் குறைஞ்சதுன்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபண்டுக்கு 31 வருஷத்துக்கு ரோலிங் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் கோல்டு எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 8% ஆஃப் த டைம், அதாவது 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 8% ஆஃப் த டைம் வந்து நெகட்டிவா வந்திருக்கு. விச் மீன்ஸ் 3 வருஷம் கண்டினியூ பண்ணாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபண்ட்ல ஹவுஸ்ல இருக்கு. பட் ஆனா 20 வருஷம் 30 வருஷம் கண்டினியூ பண்றீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் 0 ஆயிடுது அப்படின்றது தான் உண்மை. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் 20%க்கு மேலயும் இந்த ஃபண்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் 15ல இருந்து 20% இந்த ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரி ஃபண்ட் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி மினிமைஸ் பண்ணணும்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. சோ இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா மேபி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்றவங்க ஒரு 40 வயசுல 35-40 வயசுல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்க பசங்களுக்காக அப்படின்னா தாராளமா இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். சோ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறமா லம்சமா முதலீடு பண்ணலாமா? இப்போ முதலீடு பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ₹1,00,000 முதலீடு பண்ணிருந்தீங்க 95ல அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ₹1.5 கோடி 1.49 crores இந்த ஃபண்ட்ல கிடைச்சிருக்கும். சரி, அது எப்படி நான் பிளண்டா அப்படியே நம்புறதுன்னா NAV ஆரம்பிக்கும் போது ₹10, இப்போ ஒரு NAV 1,490 1,500 கிட்ட. அப்ப ஈஸியா ₹1,00,000 முதலீடு பண்ணீங்கன்னா இப்போ ₹1.5 கோடி உங்க கையில வந்துருக்கும். அண்ட் இது வந்து நீங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ல முதலீடு பண்ணிருந்தாலும் தங்கத்துல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராலி இப்போ ரீசெண்டா வந்ததுனால கிடைச்சது. ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு லக் இருந்து சரியான பிரைம் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஏறி இருக்கும். அப்பவுமே வந்து டபுள் டாக்குமெண்டேஷன், ரியல் எஸ்டேட் இஷ்யூஸ், கவர்மெண்ட் டேக் ஓவர், இல்ல பிரைவேட் கம்பெனிஸ் டேக் ஓவர் என்ன வேணா நடந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா ப்ராப்ளம் வந்திருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணிட்டு உங்களோட போலியோ நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சிருந்தீங்க, இல்ல ஃபேமிலில சொல்லி வச்சிருந்தீங்கன்னா ₹1,00,000 இருந்து ₹1.5 கோடி ஈஸியாவே மாறி இருக்கும். அண்ட் இது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கான சூப்பரான ஒரு பேஸ்மெண்டா இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு 25-30ஸ்ல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா 1,00,000ன்றது 1.5 கோடியா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி அடுத்த 25-30 இயர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், இந்தியன் எக்கனாமிலையும் நல்லாவே இருக்கு. சோ இது ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காம இது ஒரு லேர்னிங் பாயிண்டா பாருங்க. நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணணும், உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா முதலீடு பண்ணணும்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.